நம்ம வேதத்தில் ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்க போகிறோம். சோதனம். எல்லாரும் வேதத்தை திறந்து ரோமர் 12:1. ஆமென். முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஒரு ஆராதனையாக இருக்கிறது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் யோசித்து பாருங்கள். நாம் எவ்வளோ நாட்கள் ஆராதனை செய்கிறோம், ஆராதனைக்கு வருகிறோம், ஆராதனை செய்கிறோம். நாம் புத்தியுள்ள ஒரு ஆராதனை செய்கிறோமா? நாம் செய்கிற ஆராதனை சரிதானா? நாம் செய்கிற ஆராதனை உண்மைதானா? நாம் செய்கிற ஆராதனை கருத்துள்ளதாக இருக்கிறதா என்று சொல்லி நாம் என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்குறோமா? இன்றைக்கி நாம் வந்திருக்கிறோம். இன்றைக்கி வந்திருக்கிற இந்த ஆராதனை எனக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா அப்படின்னு யோசித்து பார்த்துருக்குறோமா? இல்லை நம்ம செய்கிற காரியங்கள் கரெக்டாக, நான் ஆராதனை செய்கிறேன், ஏசப்பா அங்கீகரிக்கிறாரா, ஏற்றுக்கொள்ளுகிறாரா, அது சரியாகத்தான் இருக்கிறதா என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்கணும். அல்லேலூயா. எல்லாரும் வர்றது போல் நாமளும் வந்தோம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. நாம் ஒரு புத்தியுள்ள ஒரு ஆராதனை செய்தோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம கடந்து போகணும். அல்லேலூயா. ஒரு நிச்சயத்தோடு கடந்து போகணும். நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி 3 மனிதர்கள், தேவ மனிதர்கள் சொன்னாங்க. அவங்க எவ்வளவு நிச்சயத்தோடு அந்த காரியத்தை அவர்கள் சொல்லியிருப்பார்கள். இன்றைக்கி என்னால் அந்த காரியத்தை சொல்ல முடியுமான்னு கேட்டால் கட்டாயம் என்னால் சொல்கிறதுக்கு கொஞ்சம் நான் தயங்கத்தான் வேணும். இப்போ என்னை ஒரு நெருப்புக்குள்ளே தூக்கி போடுறாங்கன்னா, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்கிறதுக்கு நான் கொஞ்சம் யோசித்து தான் ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ஆராதனை அப்படி இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை அப்படி இருக்குது, என் நம்பிக்கை அவ்வளவுதான். நான் உங்கள் காலில் விழுந்து என்னை விட்டுருங்கன்னு சொல்லத்தான் செய்வேனே தவிர, என்னை நெருப்புக்குள்ளே தூக்கி போடுங்க, கர்த்தர் வந்து என்னை காப்பாற்றுவார் அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு, சிங்கக்கபியில் தூக்கி போடுங்க, கர்த்தர் வந்து என்னை காப்பாற்றுவார்னு சொல்கிற அளவுக்கு என்னுடைய ஆராதனை இருக்குதான்னு கேட்டால், என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா கொஞ்சம் கம்மி தான். அந்த அளவுக்கு எனக்கு துணிச்சல் இல்லை. அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு நான் பெருசாக ஒன்றும் கர்த்தருக்கு நான் ஆராதனை செஞ்சிடல. அல்லேலூயா. அப்போ ஆராதனைன்னா என்ன? ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் இங்கே வந்து உட்காந்தோம், எந்திரிச்சு சொன்னார் பாஸ்டர், எந்திரிச்சோம், கையை தட்ட சொன்னார், கையை தட்டினோம், பாட்டு பாடுங்கன்னு சொன்னார், பாட்டு பாடினோம், அப்புறம் ஆமேன்னு சொன்னார், போயிட்டோம். அப்படிங்கிறது மட்டும்தான் ஆராதனையா அப்படின்னு சொல்லிட்டு, ஆராதனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி கற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. ஏன்னா நீங்களும் நானும் சொல்லணும். எவனாவது ஒரு பாஸ்டர் சொன்னார், வட மாநிலத்தில் ஒரு பாஸ்டர், ஒருத்தன் வந்து நீ ஊழியத்தை விட்டு போயிரு இல்லைன்னா சுற்றுவேன் அப்படின்னா. அப்போ இவர் சொல்கிறாரு, நீ சுடு, உன்னை நான் வேண்டான்னு சொல்ல, உன் வேலையை நீ செஞ்சுக்கோ, ஆனால் ஒரு குண்டாவது என் மேலே பட்டுச்சுன்னா கேள்வி கேளு, அதுக்கப்புறம் நீ சொல்லு. நீ சுட்டுட்டு ஒரு குண்டாவது என் மேலே பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் நீ சொல்லு, நீ சொல்கிறத நான் கேட்குறேன். அல்லேலூயா. அப்போ அந்த பேச்சே கர்த்தருக்கும் அவனுக்கும் உள்ள தொடர்பை என்ன செய்யுது? உறுதிப்படுத்துது. அப்போது அவன் சுட்டா என்ன செய்யல, ஒரு குண்டு கூட அந்த பாஸ்டர் பக்கமே வரல. அப்போ அவன் யோசிக்கிறான், இவர் எதையும் வச்சு சொல்கிறாரு? நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார், அதை வச்சுட்டு சொல்கிறாரு. இன்னைக்கு நீங்களாகட்டும் இல்லை நானாகட்டும், இந்த மாதிரி ஒரு காரியம் நடக்கும் பொழுது, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு மாறுபட தட்டி நம்மளால் சொல்ல முடியுமான்னு கேட்டால், நீங்கள் சொன்னாலும் சொல்லுவீங்களே என்பது தெரியல, என்னால் கட்டாய முடியாது. என்னால் ஏன் அப்படின்னு கேட்டால், என்னுடைய ஆராதனை வாழ்க்கை அவ்வளவுதான். எவ்வளவுதான்?
அவ்வளவுதான். அந்த அளவுக்கு நான் ஒரு ஆராதனை வீரனோ இல்லை கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிறோனோ கிடையாது. சரி, இப்போ நம்ம ஜீவ பலியாக நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஜீவ பலியாக நம்மளை ஒப்பு கொடுக்கணும். இப்போ ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் அவர்கள் சரியாய் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய படிப்பிலே சரியாக இருப்பார்களானால், நல்லா படித்தவங்களாக இருப்பார்களானால், அவர்கள் ஸ்கூலில் போய் அவங்க என்ன சொல்லுவாங்க, திடீர்னு டெஸ்ட் வச்சாலும் சரி, இல்லை நீ டைம் கொடுத்து டெஸ்ட் வச்சாலும் சரி, நீ என்னமோ பண்ணாலும் சரி, எல்லாத்துக்கும் நான் ரெடி, எல்லாத்துக்கும் நான் ரெடியாக இருக்கேன். அல்லேலூயா. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? யாரு தான் பயப்படுவாங்க? படிக்காதவங்க. அப்போ ஏன் அவங்க படிக்கல? ஏன் படிக்கல? அவ செவுத்தில் கீரல் போட்டுவாங்க. இப்போ ஏன் அவங்க படிக்கல? என்ன ரீசன் சொல்லுங்க. நம்மளுக்கு எல்லாம் தெரியும் தானே? அடிக்க வேண்டாம், சும்மா மிரட்டுங்க. ஏன் படிக்கல? ஏன் எக்ஸாம் கண்டு பயம்? இதுக்கு விட சொன்னீங்கன்னா அதுதான் இன்னைக்கு செய்தியே. சரி, ஒன்று எக்ஸாம் கண்டு பயப்படுற பிள்ளைகள், ஒன்று கவனிக்கல. எதை கவனிக்கல? கிளாஸை கவனிக்கலையா? சொல்லி கொடுக்கும்போது கவனிக்கல. ஒன்று. ரெண்டாவது அசால்ட்டு. நல்லா செய்தி கொடுக்குறீங்க, நல்லா. வேறு யாரையும் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எந்திரிச்சு சேரில் உட்காருங்க, அப்போ தான் கேட்குறதுக்கு சௌகரியமாக இருக்கும். மறைஞ்சு உட்காந்துக்கிறீங்க. மறைஞ்சு உட்காந்தாலும் பரவாயில்ல, சவுண்டாவது வரணும். சொல்லுங்கள். ஏன் எக்ஸாமை கண்டு பிள்ளைகள் பயப்படுறாங்க? 2 காரணம் சொல்லியாச்சு. ஒன்று கவனிக்கல, அசால்ட்டு. கவனிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க அட்டனன்ஸ் போடணும். அட்டனன்ஸு ஸ்கூல் அட்டனன்ஸு சரியில்லை. அப்புறம் 3. அப்புறம் வீட்டில் வந்து சரியா டீச்சர் சொல்லி கொடுத்த காரியத்தை வீட்டில் வந்து சரியாக படிக்கலை. டியூஷன்லேயும் ஓபியா. ஸ்கூலில் தான் ஓபின்னு பார்த்தா இங்கே டியூஷன்லேயும் ஓபியா. அப்புறம் 5 நீங்கள் சொல்ல இதுதான் செய்தியே இன்னைக்கு. அப்புறம் சொல்லுங்கள். நீ சொல்லு ஜான்சி, சொல்லுமா. ஏன் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் வந்தோடனே பயப்படுறாங்க? அவ்வளோதான் ஏற்ற முடியும். அப்படி தான் இருப்பாங்க. அதுதான் உண்மையா? அப்படியே விட்டுறதா? அப்படிதான் இருக்கணும். ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் ஸ்கூலுக்கு சொல்ல அப்படியே நீங்கள் சர்ச்சுக்கும் வச்சுக்கணும். அதைவே அதுக்கு தான் அவங்க செய்தி. அதுதான் நீங்கள் ஸ்கூலுக்கு என்னென்ன சொல்கிறீங்களோ அதே தான் சர்ச்சுக்கும். ஆமாவே இல்லைங்களா? கரெக்டு. ஃபஸ்ட்டு அட்டனன்ஸு, ஸ்கூலில் அட்டனன்ஸு சரியாக இல்லை. அட்டனன்ஸ் இல்லைனாலே ஆணி வேறே அதுதான். ஆணி வேறே ஸ்கூலுக்கு ஒழுங்காக வர்றது. ஏன்னா ஸ்கூலுக்கு ஒழுங்காக வர தான் அவர்கள் ஒவ்வொரு பாடமாக எடுக்கும்போது, ஒவ்வொரு கிளாஸ்லேயும் அட்டன் பண்ணும்போது நம்ம மண்டையில் அதை நம்ம ஏற்றிக்க முடியும். அப்போ நாம் படித்து பாஸ் ஆகி நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்னா, நல்ல தலை நிமிர்ந்து பிழைக்கணுன்னா, நல்ல ஊரில் பெரிய மனுஷனாக வாழணுன்னா, நான் ஃபஸ்ட்டு ஆணி வேறு எது? அட்டனன்ஸ். அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது நம்ம ஆராதனைக்கு நம்ம அட்டனன்ஸ் எந்த அளவுக்கு நம்முடைய அட்டனன்ஸ் போடுறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது நம்ம ஆராதனைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நம்ம ஆராதனை செய்கிறோம், அது கர்த்தர் ஏற்றுக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தோமானால், என்னுடைய வாழ்க்கையிலே நானே சொல்லிட்டேன், என்னுடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் ஆராதனைக்கு அந்த இது தகுதி கம்மியாகத்தான் இருக்கிறது. அப்போ நான் ஆராதனையில் என்னுடைய ஆராதனையை கர்த்தர் அங்கீகரிக்கும்னா மீதி இருக்கிற 6 நாட்களிலும் நான் தகுதியுள்ளவனாக வாழ்ந்தால் மட்டுமே என்னுடைய ஆராதனை அங்கீகரிக்கப்படும். என்ன சவுண்டே விட மாட்டேங்கிறீங்க? அல்லேலூயா. மீதி திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி இந்த 6 நாட்களும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் தகுதியுள்ளவனாக வாழ்ந்திருந்தால் இந்த ஆராதனை நிச்சயமாக 100க்கு 100 இந்த ஆராதனை அங்கீகரிக்கப்படும். இந்த ஆராதனை ஜீவ பலியாக கொடுக்கப்படுகிற ஒரு ஆராதனையாக அங்கீகரிக்கப்படும். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நான் வந்திருக்கிற ஆராதனைக்கு, என்னுடைய ஆராதனை இன்னைக்கு ஆராதனை அங்கீகரிக்கப்படுகிறதா இல்லையான்னு சொல்லி பார்த்தா, மீதி 6 நாட்களும் நான் எப்படி வாழ்ந்தேன் என்று சொல்லி நான் யோசித்து பார்த்தால் இந்த ஆராதனை கர்த்தர் அங்கீகரிக்கிறாரா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சிடும். விசாலிங்க வா, இங்கே கோர் அங்கே கோர் தலைக்கு துண்டு எடுத்துட்டு வா. இவன் எங்கேருந்து வந்தான் திடீர்னு? தலைக்கு துண்டு போட்டு அங்கே அந்த பாப்பாவோட கோரு, ஸ்டெல்னாவோட கோரு ஓடு. இங்கே அங்கே வேண்டாம், அது அங்கே வேண்டாம், அந்த பாப்பா வேண்டாம், இந்த பாப்பா அங்கே கோரு. நீ காலை மடக்கி கூடடே, நீ காலை மடக்கி காலை மடக்கி உட்காரணும். உட்காரு, தலைக்கு துண்டை போடு, அதான் அந்த அக்கா மாதிரி போடு. தடி எட்டு வரணுமா? அப்படியே அங்கேயே உட்கார வச்சிரு. இல்லை அவன் அங்கேயே உட்காரட்டும். ஆமாம், கீரி மாமி சேர்த்துன மாதிரி ஆயிரும் அப்புறம். சரி, அவ்வளோதான். இப்போ என்னுடைய ஆராதனை அங்கீகரிக்கப்பட்டதா இல்லையான்னு சொல்லி நான் 6 நாட்களும் வாழ்ந்தேன் இல்லையா? உங்களுக்கு தெரியாது நான் இப்படி வாழ்ந்தேன்னு. நான் என்ன பண்ணணுன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும். எனக்கு அல்லேலூயா. நான் வாழ்ந்த வாழ்க்கையிலே இந்த 6 நாட்களும் முதல்ல ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் அப்புறம். ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு இப்போ நம்ம திங்கக்கிழமையிலிருந்து வச்சுக்குவோம். திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, நான் வாழ்ந்த வாழ்க்கை சரியாக இருந்திருந்தால் இந்த ஆராதனை கர்த்தர் நிச்சயமாய் அங்கீகரிப்பார். அல்லேலூயா. இல்லைன்னா அங்கீகரிக்க மாட்டார். இந்த ஒரு காரியத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இந்த சர்ச்சு நமக்கு கல்வி சொல்லி கொடுக்குற பள்ளிக்கூடம் மாதிரி இது ஒரு பள்ளிக்கூடம். இப்போது இந்த பள்ளிக்கூடத்தில் எனக்கு படிக்க தெரியல, எனக்கு படிப்பனை என்னன்னு தெரியாது, பைபிள்னா என்னன்னு படிக்கவே தெரியாது, என்ன எழுதியிருக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு நாம் சொல்லலாம். அல்லேலூயா, சொல்லலாம். சரி, இதையே வச்சு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போது ஜொகனாவை ஸ்கூலில் சேர்த்தி இருக்கிறாங்க, அதுவும் ஸ்கூலு தான், இதுவும் ஸ்கூலு தான். இப்போ ஜொகனா எந்த கிளாஸ் படித்து முடிச்சிருக்குது, என்ன டிகிரி வாங்கியிருக்குது ஸ்கூலில் சேர்த்துறதுக்கு? என்ன டிகிரி அதுக்கு வாங்கியிருக்கு? அதுக்கு படிக்கவே தெரியாது. அல்லேலூயா. தெரியுமா தெரியாதா? தெரியாது. அப்போது படிக்க தெரியாத பிள்ளைகளை கொண்டு போய் படிக்க வைக்கணும்னு சேர்த்துறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் ஸ்கூல். அல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது
அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கொண்டு வந்து இந்த ஸ்கூலில் சேர்த்தி இருக்கிறார். இப்போ ஜொஹனா இன்னைக்கு படிக்க தெரியாது, படிக்கலை. ஆனால் இன்னொரு 5 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு அது என்ன டிகிரி வாங்குச்சா? இன்னொரு 12 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் அது பெரிய பட்டதாரியாக மாறிவிடும். அல்லேலூயா. அதே போல் நாம் இன்னைக்கு படிக்க தெரியலனாலும் பரவாயில்ல, நாம் ஸ்கூலில் சேர்ந்து வருஷம் நாம் என்ன செய்யணும்? சொல்லி கொடுக்கறதை கற்றுக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. இங்கே சொல்லி கொடுக்கறதை கற்றுக்கொள்வதற்கு வயசும் கிடையாது, படிப்பும் தேவையில்லை, அந்தஸ்தும் தேவையில்லை, பட்டப்படிப்பும் தேவையில்லை, பட்டமும் தேவையில்லை. இங்கே சொல்லி கொடுக்கறதை படிக்கிறவர்களும் கேட்டு அதன்படி நடக்கணும், படிக்காதவங்களும் கேட்டு அதன்படி நடக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இது நமக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு கல்வி சாலை. அல்லேலூயா. இங்கே நாம் என்ன செய்யணும்? சபையில் ஸ்கூலில் சேர்ந்து நாம் ஒவ்வொன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே ஒவ்வொன்றா கற்றுக்கணும். நானே இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு சொல்லி பைபிள் காலேஜ் போய் நான் போயிட்டுருக்கேன். நிறைய கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு தான் இருக்கேன். அப்போது நம்மளாம் என்ன செய்யணும்னா கற்றுக்கணும். அதுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம்? இந்த கல்வி சாலைக்கு வருகிறோம். அல்லேலூயா. இங்கே படிக்கிறவர்கள், அந்த ஸ்கூலில் படிக்கிறவர்கள் கலெக்டராக மாறலாம், போலீஸாக மாறலாம், வக்கீலாக மாறலாம், என்ன வேணாலும் மாறலாம். இங்கே படிக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாக மாறுகிறார்கள். அல்லேலூயா. அப்போ நாம் படித்து தகுதிப்படுத்திக்கணும். இப்போ நம்ம இங்கே இருக்கிறவங்க யாராவது போய் கலெக்டருக்கு வேலைக்கு அப்ளிகேஷன் கொடுக்க முடியுமா? யாராவது இருக்கிறீங்களா? யாராவது கலெக்டராக வேலைக்கு எனக்கு வேலை வேணும்னு சொல்லி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுக்குறீங்களா? ஏன்? நம்மளை விட கலெக்டருக்கு என்ன பெரிய அறிவாளி நினச்சிட்டு இருக்கிறீங்களா? அதனால் பெரிய அறிவாளி நினச்சிட்டு இருக்கிறீங்களா? நமக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு சொல்லப்போனால் படிப்பே இல்லாதவங்களுக்கு தெரிஞ்ச அறிவு கூட அவங்களுக்கு இருக்காது. ஆமாவே இல்லைங்களா? அப்போது நாம் அவங்களோட அறிவாளியாக இருக்கிறோம். ஆனால் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி எனக்கு வேலை வேணும்னு யாராவது கொடுக்க முடியுமா? ஏன்? தகுதி வேணும். அல்லேலூயா. அதே போல ஆராதனை செய்வதற்கு ஒரு தகுதி உள்ளவர்களாக நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். அல்லேலூயா. அப்போ அந்த ஃபார்ம் எல்லா தகுதி இருந்துச்சுன்னா உடனே என்ன ஆயிரும்? ரிஜெக்ட் ஆயிருமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா தகுதி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கட்டாயம் அந்த வேலை கிடைக்கும். அதே போல் எல்லா தகுதியும் நமக்கு இருந்தால் ஆராதனையில் எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே மறுபடியும் சொல்கிறேன், இங்கே படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் அப்படின்னு வேற்றுமை ஆண்டவருடைய பார்வையில் இல்லவே இல்லை. இருக்கா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஆண்டவர் படித்தவங்க தான் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னையெல்லாம் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கவே முடியாது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. பாருங்க, பேதுரு படிக்காதவர், ஒரு மீன் பிடிக்கிற தொழில் செய்கிற ஒரு தொழிலாளி. பேதுரு படிப்புன்னா என்ன தெரியாது. ஆனால் பவுல் பெரிய பட்டதாரி. பவுல் நியாயப்பிரமாணத்தை கரைச்சே குடித்தவர்னு வச்சுக்கிங்களேன், அவ்வளோ பெரிய பட்டதாரி. இப்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, எருசலேமில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தின்படி இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தணும். என்ன செய்யணும்? நடத்தணும். அதுதானே ஊழியம். ஆனால் பேதுரு படிக்கவே இல்லை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களையும் எருசலேமில் இருக்கிற ஜனங்களையும் நியாயப்பிரமாணத்தின்படி நடத்த வேண்டிய அறிவு பேதுருவுக்கு படிப்பறிவு இல்லைனாலும் தேவன் பேதுருவை தான் எருசலேமுக்கு செலக்ட் பண்ணுறாரு. அல்லேலூயா.
ஆனால் பவுல் படித்தவர், நியாயப்பிரமாணத்தை கரைச்சி குடித்தவர், யாராவது பரிசேயர்கள் கேள்வி கேட்டால் எதிர்த்து பேசுறதுக்கு திறமை இருக்குது. ஆனால் அவரை புறஜாதிக்கு கொண்டு போயிட்டார். புறஜாதிகளுக்கு நியாயப்பிரமாணம் என்னன்னே தெரியாது. அப்படிதான். அப்போ தேவன் நம்மை தகுதியில்லாத நமக்கு ஆராதிக்கும்படியாக தகுதியை ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நாம் தகுதி உள்ளவர்களாக நாம் இந்த இடத்துல வந்து நின்றோமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது நம்ம ஸ்கூலுக்கு போனால், சிறு குழந்தை கூட ஸ்கூலுக்கு போனால், ஒன்று இக்கி கூட தெரியாத ஒரு புள்ள ஸ்கூலுக்கு போச்சுன்னா, அம்மா அப்பான்னு எழுத தெரியாத ஒரு புள்ள ஸ்கூலுக்கு போச்சுன்னா, அந்த ஸ்கூலில் அந்த பிள்ளைக்கு நல்லா தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க, இங்கிலீஷு சொல்லி கொடுக்குறாங்க, ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்க, படிக்க சொல்லித்தர்றாங்க, எழுத சொல்லித்தர்றாங்க, மனப்பாடம் பண்ண சொல்லித்தர்றாங்க. அது படிக்குது, முன்னேறுது, பாஸ் ஆகுது. ஆனால் நாமெல்லாம் என்ன செய்கிறோம்? படிக்க தெரியாதுன்னு சொல்லிக்கிறோம், சொல்கிறோமா இல்லைங்களா? அப்போ இனிமேல் அப்படி சொல்லுவோமா, எனக்கு படிப்பு தெரியாது அப்படின்னு? ஏன்னா கற்றுக் கொடுக்குற இடத்துல கரெக்டாக அது பிள்ளைகள் கற்றுக்கொண்டு அவர்கள் முன்னேறுகிறார்கள். அதே போல் நாமளும் கற்றுக்கொண்டு முன்னேற வேண்டும். அதுதான் சபை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது இந்த வாரத்தில், இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஆராதனை இருக்குதுன்னு சொல்லிட்டு திங்கக்கிழமையிலிருந்து நாம் யாரெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகணும் அப்படின்னு? அல்லேலூயா. திங்கக்கிழமையிலிருந்து நாம் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு ஆராதனை செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன செய்யணும்? அதுக்காக பிரயாசப்படணும். அல்லேலூயா. சன் டிவியில் சினிமா பார்த்துட்டே இருக்கக்கூடாது. சன் டிவியில் சினிமா பார்க்குறது நல்லதா கெட்டதா? கெட்டதா? இல்லை, யாரும் நல்லதுன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. கெட்டது. சன் டிவியில் நாடகம் பார்த்தா, சன் டிவியில் நாடகம் பார்த்தா கெட்டது. ஆனால் ஜெயா டிவியில் பார்த்துக்கலாம் இல்லை? அப்படியா? டிவியில் நாடகம், சினிமா, பாட்டு, சினிமா பாட்டு இதெல்லாம் கேட்டால் நல்லதா கெட்டதா? ஜான்சி வந்து கெட்டதுன்னு சொல்லியாச்சு. கெட்டது. பரவாயில்ல, சின்ன பிள்ளையே கெட்டதுன்றுச்சு. அப்புறம் இந்த பக்கம்லாம் சவுண்டே வர மாட்டேங்குது. கெட்டதா? எப்படி கெட்டதுன்னு சொல்கிறீங்க? ஏன் கெட்டதுன்னு சொல்கிறீங்க? யாராவது கெட்டதுன்னு சொல்லி கொடுத்தாங்களா? நல்லது, நல்லது தானே செய்கிறான் கதாநாயகனால, நல்லது தானே செய்கிறான் இல்லையா? அப்புறம் ஏன் எப்படி கெட்டதுன்னு சொன்னேன்? அல்லேலூயா. இப்போ ஒரு கதாநாயகன் 10 ரவுடிகள் அடிக்கிறானா? அடிக்கிறான். டூப்ளிகேட். அவன் டூப்ளிகேட்டு தான். அது பொய். அதுவே என்னாச்சு? அடிக்கிறான்னு சொன்னாலே அது பொய்ன்னு என்ன ஆயிடுச்சு? பொய்ன்னு நிரூபிச்சாச்சு இல்லை? நிரூபிச்சாச்சே இல்லைங்களா? ஓகே. அது பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் நம்ம அதை பார்க்க, அது பொய், அதை ஏன் போய் பார்க்கணும்? உண்மையை தான் என்ன செய்யணும்? பார்க்கணும். உண்மை எது? நம்ம வேதம் உண்மையானது. வேதத்தை சொல்லி கொடுக்கறது காரியங்கள், ஒரு பாஸ் மெசேஜ் கொடுக்குறாருன்னா டிவியில், அது உண்மையானது. அப்போ படம், சினிமா படம் எல்லாம் என்னது? பொய். அப்போ கிறிஸ்டியன்காரங்க நாடகம் எடுக்கிறாங்களே, அது மட்டும் நல்லதா? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? சரி, அதுக்கு நம்ம வர வேண்டாம். அது பார்த்து சில காரியங்கள் கூட நம்ம என்ன செய்யலாம், கற்றுக்கலாம். ஆனால் வாரம் முழுக்கும் சினிமா பார்த்துட்டு வந்து இங்கே என்ன ஆராதனை செய்வோம்? கண்ணை மூடினா என்ன வரும்? உன்னை வெட்டாமல் விடமாட்டான்டா அப்படின்னு தான் வரும். வேற என்ன வரும்? வேற என்ன வரும்? பரிசுத்த ஆவியானவர் வருவார்னு நினைக்கிறீங்க?
ஏதோ நாடகம், சரி ஏதோ குடும்பத்துக்கு நல்லது சொல்லி கொடுக்குற மாதிரி நாடகம் வருது. சண்டை, அப்புறம் வைராக்கியம், இதெல்லாம் தான் நம்ம பார்த்து கற்றுக்கிறோம். இப்போ சொல்லுங்கள், சன் டிவியில், ராட்சி டிவியில், மொத்தமாக டிவியில் எல்லா நாடகத்தையும் தவறாமல் பார்த்துட்டு வந்தால் கர்த்தர் ஆராதனையை அங்கீகரிப்பாரா, அங்கீகரிக்க மாட்டாரா? நீங்களே அங்கீகரிக்க மாட்டார். எத்தனை பேர் சொன்னீங்கன்னு தெரியல. 1 2 3 4 4:30 4:45. ஏலோயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆராதனை அங்கீகரிக்கணும்னா, தேவன் ஆராதனை அங்கீகரித்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பை கட்டளையிட வேண்டும் என்றால் நம்ம சில காரியங்களை ஒதுக்கினா தான் முடியும். ஒதுக்கினா தான் முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்று ஒரு பாஸ்டர் சொன்னார், கேபிள் கனெக்ஷனை கட் பண்ணியாச்சுனார். அப்புறம் இன்னொரு பாஸ் கிடையாது, ஏங் பாஸ் பையன் 10th இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போது ஏன் அப்படி சொன்னார்னா, அவன் என்ன பண்ணுவான், டிவி பார்ப்பான். பொம்மை டிவி பார்க்குறதும் எதாக இருந்தாலும் செய்தியும் கேட்பானா. ஆனாலும் அது படிப்பை என்ன செஞ்சிருது, ஒரு பாஸ் செய்தி கொடுக்குறது, மோகன் சிலாசர் செய்தியெல்லாம் கேட்பானா. ஆனாலும் படிப்பு என்ன செய்யுது, அந்த நேரத்தில் கெடுது அப்படின்னு சொல்லி கேபிள் கனெக்ஷனை கட் பண்ணிட்டாரான். இல்லையா? அப்போது அவன் இன்னும் இப்போ தான் 10ஆவதே போயிருக்கான். எத்தனை நாள் ஆச்சு 10ஆவது போய்? 1 மாதம்தான் ஆச்சு. அதுக்குள்ளே கேபிள் கனெக்ஷன். அவன் இன்னும் பாஸ் ஆகிறதுக்குன்னு எத்தனை மாதம் இருக்குது? இன்னும் பப்ளிக்கு அவ்வளோ நாள் இருக்குது. இப்போவே கட் பண்ணிட்டாங்க. அதே போல் ஞாயிற்றுக்கிழமை தானே ஆராதனை அப்படின்னு சொல்லிட்டு திங்கக்கிழமைக்கு சினிமா, நாடகம், பாட்டு, அப்புறம் ஃபோனை அட்டன் பண்ணுனா எத்தனை மணி நேரம் பேசுகிறான் கணக்கு இல்லைங்க பாஸ்டர். எங்களுக்கு எப்படி தெரியும் பாஸ்டர்? கேட்குறவங்களுக்கு தானே தெரியும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தானே தெரியும். எங்களுக்கு தான் தெரியறதே இல்லையே. 1 மணி நேரமா 2 மணி நேரமான்னு தெரியவே மாட்டேங்குதுங்க பாஸ்டர். அது சொன்னால் தொலைபேசிங்கிறது தொலைவில் இருக்கிறவங்களுக்கு பேசுறதுக்கு பேர் தான் தொலைபேசி. அதுலேயே தொலைஞ்சு போகிறதுக்கு இல்லை. தொலைபேசிங்கிறது தொலைவில் இருக்கிறவங்களுக்கு பேசுறது கண்டுபிடிச்சது, அதுலேயே ஒரு சிலர் தொலைஞ்சு போகிறாங்க. இப்போ சொல்லுங்கள், ஆராதனை வந்தால் ஆண்டவர் அங்கீகரிச்சிருவாரா? அப்போது நம்முடைய வாழ்க்கையில் எது தேவை? நம்ம சாப்பிட்றோம்ல, எத்தனை பொருட்கள் சாப்பிட்றோம். கடல மிட்டாயிலிருந்து பஞ்சு மிட்டாய் வரைக்கும் சாப்பிட்றோம். எல்லாத்தையும் நல்லது எது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து தானே நம்ம சாப்பாடு செய்கிறோம். திங்கக்கிழமைக்கு சந்தையில் வாங்கிட்டு வந்தால் சனிக்கிழமை வரைக்கும் நம்ம வச்சுக்கிறோமா இல்லையா? அப்போ என்ன, கண்டதெல்லாம் அள்ளி போட்டு கொண்டு வந்துடுவோம். எது நல்லது, எது கெட்டது, எது நமக்கு தேவை, எது நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம்னு சொல்லி பார்த்து முன்னாடி இருக்கிற கடையெல்லாம் விட்டுட்டு பின்னாடி போய் வாங்கிட்டு வர்றோம். ஏன்? நாம் ஆரோக்கியமாக இருக்கணும். அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் ஆரோக்கியமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். நம்முடைய ஆராதனை கர்த்தர் அங்கீகரிக்கணும். பாருங்கள், காயின் ஆபேல் 2 பேர் என்ன செஞ்சாங்க? ஆராதனைக்கு போனாங்க. ஆராதனைக்கு 2 பேரும் என்ன செஞ்சாங்க? பலி செலுத்தினாங்க. அதில் காயினுடைய பலி ஆண்டவர் என்ன செஞ்சார்? அங்கீகரிக்கல. ஆபேலினுடைய பலி அங்கீகரித்தார். ஏன் காயின் பலியை ஏன் அங்கீகரிக்கல? அவன் ஆடு மேய்க்கிறவன், அவன் ஆடு தானே கொண்டு வந்திருப்பான். இவர் பயிரிடுறவர் தானியங்களை கொண்டு வந்தார். 2 நல்லது தானே. அதுக்கப்புறம் ஆடுகளை பலி செலுத்தி நிறைய பேர் ஆராதனை செஞ்சாங்களா இல்லைங்களா?
அப்போ ஏன் காயினுடைய பலியை அங்கீகரிக்கலை? அப்போ அவன் செஞ்சது சரியில்லையா? அவன் செலுத்தின பலி சரியில்லையா இல்லை அவன் சரியில்லையா? ரெண்டுல அப்போ அவன் சரியில்லை, அவனுடைய பலியும் சரியில்லை, அதை அங்கீகரிக்கவில்லை. இப்போ நான் சரியா இருந்தா என் பலியும் சரியா இருக்கும், கர்த்தர் அங்கீகரிப்பார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்போ நான் சரியில்லை, அதனால என் பலியும் சரியில்லை, கர்த்தர் அங்கீகரிக்கலை. இப்போ நான் என்ன செய்யறது? இப்போ அங்கீகரிக்கணும்னா என்ன செய்யறது? நாம் சரியாகணும். சரியாகணும்னா எப்படி எண்ணத்தில் சரியாகணும்? நாம் என்ன எண்ணத்தில் சரியில்லை அது முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும்ல. எண்ணத்தில் சரியில்லை, சும்மா சரியாகுன்னா டீச்சர் சொல்கிறாங்க, பிள்ளை அவங்க அம்மாவை அப்பாவும் கூப்பிட்டு இவன் கணக்கே இவனுக்கு வரமாட்டேங்குது. சயின்ஸ்லாம் நல்ல மார்க் வாங்கியிருக்கான், என்ன தான் வரமாட்டேங்குது? கணக்கு தான் வரமாட்டேங்குது. கணக்குக்கு டியூஷனில் சேர்த்து விடுங்க, எங்கேயாவது நல்லா சொல்லி கொடுக்குற டீச்சரை பார்த்து டியூஷனில் சேர்த்து விடுங்க சொல்கிறாங்க இல்லையா? அப்போ என்ன தான் சரியில்லை? கணக்கு சரியில்லை. இப்போ நான் என்ன காரியத்தில் சரியில்லை? என்னுடைய காரியம் அங்கீகரிக்கப்பட மாட்டேங்குது, நான் என்ன செய்யறது? அல்லேலூயா. காயின் செலுத்தின பலியெல்லாம் நல்லது தான், ஆடு தான் செலுத்தினான், குரங்கோ கொக்கோ ஒன்றும் செலுத்தலை, அவன் ஆடு தான் பலி செலுத்தினான். வாசிங்க 4வது அதிகாரம். காயின் வந்து கனிகளை கர்த்தருக்கு கொண்டு வந்தான், ஆபேல் தான் மந்தையின் தலையீற்றை கொண்டு வந்தான். இப்போ கனிகள் எல்லாம் நல்ல நல்ல பழங்களை தான் காயின் என்ன செஞ்சார்? கொண்டு வந்தார். ஆமாவா? அப்போது ஏன் கர்த்தர் அங்கீகரிக்கலைன்னா காயின் சரியில்லை. இப்போ நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போயிட்டு தான் வந்தேன், ஆனால் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கலை, கர்த்தர் எனக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னு சொன்னால் நான் சரியில்லைன்னு தான் சொல்லணும். ஆண்டவர் சரியில்லைன்னு சொல்ல முடியுமா? பைபிள் சரியில்லைன்னு சொல்ல முடியுமா? அப்போ எனக்கு பிரச்சனை தீரலையே, எனக்கு வியாதி தீரலையே, சண்டை தீரலையே, போராட்டம் தீரலையே, கண்ணீர் மாறலையே, கவலைகள் மாறலையே. ஆண்டவருக்கு கண் இல்லையா? ஆண்டவருக்கு காது இல்லையா? கேட்கலையா? ஆகாரின் குரலை கேட்டவர் என் குரலை கேட்கறதுக்கு காது இல்லையா? ஏன்? 8வது வசனம் சொல்லுகிறது, பேசினான். கொலை செய்தான். ஆபேலுக்கு விரோதமாக அவன் எழும்பினான். அவன் விரோதமாய் எழும்பி அவன் என்ன செய்தான்? கொலை செய்தான். இது என்ன? திடீர்னு எழும்புனா திடீர்னு கொண்டுட்டானா? காலையில் எந்திரிச்சான், திடீர்னு எழும்புனா திடீர்னு ஆவேலை கொண்டுட்டானா? எத்தனை நாட்களாக அவங்க 2 பேர்த்துக்குள்ள சண்டை வந்திருக்கோம்? எத்தனை நாட்கள்? நினைவு தெரிஞ்ச நாட்கள் இருந்து நான் நினைக்கிறேன் ஜாயும் ஆண்ட்ரோவும் இருந்த மாதிரி இருந்தே சண்டை வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவனுக்கு சண்டை போட்டுக்கிறத பார்த்தா அன்னைக்கும் இதே போல் சிறு வயதிலிருந்து அவர்கள் 2 பேரும் என்ன செய்கிறாங்க? சண்டை போடுறாங்க. அல்லேலூயா. அது பெருசாக 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 சண்டை என்ன ஆகுது? பெருசாயிட்டே போகுது. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இந்த சண்டை, குடும்பத்தில் சகோதரன் எழுதியிருக்கு. அப்போ சகோதரிகள் எல்லாம் அப்படியே சண்டையே இல்லாமல் இருந்துக்கலாமா? சகோதரிகள் எழுதலையே, சகோதரன் தான் எழுதியிருக்கு. எல்லாத்துக்கும் ஒன்று தான். எவனோன்னு எழுதுனா எவனுங்க எல்லாம் சேர்த்து ஒன்று தான். அப்போது
நாம் ஒருத்தருக்கு விரோதமாக எழும்பினால் நம்முடைய ஆராதனையை அங்கீகரிக்கப்படாது. அப்புறம் அவன் சொல்கிறாரு, கர்த்தர் காயினை நோக்கி உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியா. அல்லேலூயா. என் சகோதரன், என் தம்பிக்கு நான் என்ன காவல்காரனா? நீங்கள் வந்து என்னை கேட்குறீங்க என்று சொல்லி கர்த்தர்கிட்டயே பதில் சொல்லுகிறான். அப்போ எவ்வளோ ஆணவம் இருக்கும், இருக்குமா இருந்திருக்காதா ஆணவம்? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆணவம், எரிச்சல், கோபம், சண்டை இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நம்முடைய ஆராதனை அங்கீகரிக்கப்பட மாட்டாது. அப்போ நம்ம எப்படி வாழ்ந்தால் நம்முடைய ஆராதனை அங்கீகரிக்கப்படும் என்று சொல்லி ரோமர் 12வது அதிகாரத்துக்கு நம்ம மறுபடியும் வருவோம். ரோமர் 12வது அதிகாரத்தை எடுத்துக்கங்க. எடுத்துட்டிங்களா? 9வது வசனம், உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றிக்கொள். அல்லேலூயா. இல்லைன்னா ஆபேலும் கிறிஸ்டின்னு தான், காயினும் கிறிஸ்தவன் தான், 2 பேரும் சர்ச்சுக்கு போகிறவங்க தான், 2 பேரும் பலி செலுத்துகிறவங்க தான், 2 பேரும் காணிக்க போட்டாங்க, 2 பேரும் தசமபாகம் கொடுத்தாங்க. ஆனால் கர்த்தர் ஆபேலினுடைய காணிக்கை மட்டும் ஏற்றுக்கிட்டார். காயின் செலுத்துறது வீணா போச்சு, வீணா. அப்போது நம்முடைய அன்பு மாயமற்றதாக இருக்கணும். மாயமாலமான அன்பு நமக்கு இருந்தால் நம்மை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். நம்ம என்ன செய்யணும்? தீமை என்ன செய்யணும்? விடணுமா வெறுக்கணுமா? விடுறது வேற, வெறுக்கிறது வேற. அடுத்தது நன்மை என்ன செய்யணும்? நல்லா பிடிச்சிக்கணும். ஆனால் நம்மளுக தீமையை கெட்டியாக பிடிச்சிக்கிறாங்க, நன்மையை லூசில் விட்டுறாங்க, காற்றுல பறந்துடுது. நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்து காணிக்கை கொடுக்கறதும் தசமபாகம் கொடுக்கறதும், அப்புறம் ஆராதனை செய்கிறதும், உட்கார்றது என்ன, எந்திரிக்கிறது என்ன, கையை தட்டுறது என்ன, ஆண்டவர் அங்கீகரிச்சிருவாரா? பாஸ்டர்னா ஏற்றுக்குவார், பரவாயில்ல, நல்லா கையை தட்டுறாங்க, நல்லா பாட்டு பாடுறாங்க, பரவாயில்ல, சிஸ்டர் பிரதர் எல்லாம் பரவாயில்லன்னு. ஆனால் கர்த்தர் ஏற்றுக்குவாரா? நம்ம பாஸ்டர் ஏற்றுக்கிறதுக்காக நம்ம வரல. பாஸ்டர் என்ன செய்வார்? ஒரு தலைவலியை குணமாக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. அவருக்கே தலைவலி, அவர் எங்கே நம்ம தலைவலி குணமாக்க போகிறாரு? பாஸ்டர் வயிற்று வலி, எனக்கே 2 வாரமாக வயிறு வலிக்குது, நான் எங்கே? அல்லேலூயா. பாஸ்டருக்கே வயிற்று வலியை சரியாக்குறது யார்? ஏசப்பா தான். அப்போ நம்முடைய அன்பு மாயமாலம் பண்ணக்கூடாது. ஏன்னா 2வது வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. நல்ல ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கல்யாணத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பணக்கார மாதிரியே தெரிவாங்க, பணக்கார மாதிரியே தெரிவாங்க, தெரிகிறது தான் அப்படி. ஆனால் வீட்டில் வந்து பார்த்தா ஒன்றும் இருக்காது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒத்த வேஷம் போடக்கூடாது. யாருக்கிட்ட? பாஸ்டர்கிட்டயா? நீங்கள் பாஸ்டர்கிட்ட போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாருக்கிட்ட போடக்கூடாது? ஏசப்பாட்ட. நீங்கள் பாஸ்டர்கிட்ட வந்து பொய்யே சொல்லலாம், பாஸ்டர் அப்படிங்க பாஸ்டர், இப்படிங்க பாஸ்டர், அதுங்க பாஸ்டர், அதனால தாங்க பாஸ்டர் ஆராதனைக்கு வர முடியல, அப்படி இப்படின்னு. ஆனால் இருதயத்தில் பார்க்குறது யார்? இருதயத்தில் என்ன வச்சுக்கிட்டு அவர் வாயை பார்க்கல, இருதயத்தை பார்க்குறார். பாஸ்டர் மட்டும்தான் என்ன செய்வார்? வாயவே பார்ப்பார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் மாயமாலம் இருக்கவே கூடாது. ஒத்த வேஷம், கிறிஸ்டின் மாதிரி ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. நம்முடைய ஆராதனை அங்கீகரிக்க மாட்டாது. அல்லேலூயா. அடுத்த வசனம் 10. இருங்கள், முந்திக்கொள்ளுங்கள். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் அவன் ஒரு வேளை பேசாமல் போனான்னு வச்சுக்குவே, நாம் என்ன சொல்லுவான்?
அவனுக்கு எவ்வளோ திமிரு பார்த்தியா? பார்த்துட்டு பார்க்காம அவன் உண்மையிலேயே பார்த்துருக்க மாட்டான். ஆனால் நாம் என்ன சொல்லுவோம், அவனுக்கு எவ்வளோ திமிரு பார்த்தியா, பார்த்துட்டு பார்க்காம போகிறான். அவனை கூப்பிட்டு நம்ம பிரைஸான்னு சொல்கிறதா? அல்லேலூயா. எவ்வளோ திமிரு பாரு அவளுக்கு. நான் கூப்பிட்டு பேசணுமா? அவள் கோபமாக இருப்பானாமா, நாங்கள் ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட பேசணுமா? ஆனால் வசனம் என்ன சொல்லுது? கனம் பண்ணுறதில்ல, ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணும்? முந்திக்கணும். இல்லையா? அவங்க பேசலனாலும் பரவாயில்ல, பிரதர் பிரைஸான் பிரதர் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பாருங்க. ஆராதனைக்கு வந்த உடனே உன்னைத்தான் நான் எதிர்பார்த்தேன்னு ஏசப்பா சொல்லுவா. ஆனால் இங்கே மாயமாலம் பண்ணிட்டு வந்தேன்னு வச்சுக்குவே, என்ன சொல்லுவார் தெரியலையே, என்ன சொல்லுவாருன்னு. சரி, அடுத்தது அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியில் அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இது பாஸ்டுக்கா உங்களுக்கா? எல்லாத்துக்கும் தான். அப்போ இன்னைக்கு ஆராதனைக்கு வர்றது யாருக்காக? கர்த்தர். நீங்கள் தாழ்மையாக இருக்கிறது யாருக்காக? நீங்கள் உண்மையாக இருக்கிறது யாருக்காக? நீங்கள் ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்கிறது யாருக்காக? அப்போ எல்லாமே அவருக்கு தான், கர்த்தருக்கு ஊழியம் தானே செய்கிறோம். அப்போ எல்லாருமே நம்ம கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம். அல்லேலூயா. அப்போ நம்ம அசதியாக இருக்கக்கூடாது. அடுத்தது நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்கணும். ஐயோ, அங்கே தானே இடிக்குது. உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்கிறதா, அது அதுக்கு மேலே இருக்குது. ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். நேரமே கிடைக்க மாட்டேங்குதுங்க பாஸ்டர். எதுக்கு? ஜெபம் பண்ணுறதுக்கு. ஆனால் சன் டிவியில் 9 மணிக்கு நாடகம், 7 மணிக்கு நாடகம், 6 மணிக்கு நாடகம், 8 மணிக்கு நாடகம், ஒரு நாடகம் மிஸ் பண்ணாமல் பார்த்தா எப்படி ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் கிடைக்கும்? சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்படி சன் டிவியில் நாடகம் பார்த்ததுனால நமக்கு என்ன கிடைச்சிச்சு? ஆனால் ஜெபம் பண்ணுனா என்ன கிடைக்கும்? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்போ ஆசீர்வாதம் கிடைக்கணும்னே ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம்னா ஏசப்பாவுக்கும் நமக்கும் உள்ள ஒரு தொடர்பு. செல்போனுக்கும் சார்ஜருக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்தால் தான் செல்போனில் என்ன ஆகும்? சார்ஜ் ஏறும். சார்ஜ் குறைய குறைய நம்மளுக்கு ப்ரெஷர் ஏறிட்டே இருக்குது. இந்த செல்போன் சரியில்லை. என்னதான் தயாரிச்சு அந்த காசு மட்டும் வாங்கிக்கிறாங்க, நிற்கவே சார்ஜரே நிற்க மாட்டேங்குது. அல்லேலூயா. நமக்கு நிற்குதா? தேவனுக்கும் நமக்கும் கனெக்ஷனில் நம்ம எவ்வளோ நேரம் நினச்சிருக்கிறோம்? எவ்வளோ நேரம் நினச்சிருக்கிறோம்? நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்கணும். ஒரு காரியத்தை நம்புகிறோன்னா அதில் சந்தோஷமாக இருக்கணும். அடுத்தது உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்கணும். வீட்டம்மா வந்து வாயை திறந்தா, வீட்டுக்காரர் வந்து வாய் திறந்தா என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? பொறுமையாக இருக்கணும். அம்மா வாய் திறந்தா, அப்பா வாய் திறந்தா பொறுமையாக இருக்கணும். அப்போது உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்க. ஜெபத்தில் எப்படி இருக்கணும்? உறுதியாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஜெபம் பண்ணுறதில்ல சன் டிவி ஆஃப் பண்ணு, உட்காரு, அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஒரு சொந்தக்காரருக்கு ஃபோன் பண்ணுவோம், அவங்க பண்ணாலும் சரி நாம் பண்ணாலும் சரி, பேச வேண்டிய காரியம், முக்கியமான காரியம் 2 நிமிஷம்தான். ஆமாவா இல்லைங்களா? ஆனால் அது எத்தனை மணி நேரம் பேசி முடிக்கிறோம்? 2 மணி நேரம். அலையில் சார்ஜ் தீராமல் என்ன செய்யும்? செல்ஃபோனுக்கு இல்லை, உங்களுக்கு சந்தோஷங்கிற சார்ஜர் என்ன ஆயிரும்? தீரும். சமாதானங்கிற சார்ஜரு. அப்போ என்னதான்
ரைஸ் ஆகும், சார்ஜர் என்ன தான் ஏறும். ப்ரெஷருங்கிற சார்ஜர் என்ன ஆயிரும்? ஏறும். அப்புறம் என்ன ஏறும்? அப்புறம் எல்லாம் ஏறும். சுகரும் ஏறும், ப்ரெஷரும் ஏறும், பிபி ஏறும். அதான் நான் பார்த்தேன். இவங்க சொல்கிறத கேட்டு நானும் திருப்பி சொல்லிட்டு இருக்கான். இப்படியெல்லாம் சொல்லி கொடுக்காதீங்கப்பா. ஆமாம், டீச்சர் இப்படி சொல்லி கொடுத்தா நாங்கள்லாம் எப்படி என்ன பண்ணுறது? அப்போ கனெக்ஷன் தேவனோடு கூட இருந்துகிட்டே இருக்கணும். திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் நீங்கள் தேவனோடு தொடர்புலையே இருங்க. ஞாயிற்றுக்கிழமை உங்கள் ஆராதனையை கர்த்தர் அங்கீகரிக்கிறாரா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். அடுத்தது பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்க, அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். நம்மளுக்கு யாராவது முடியாதவங்க, கஷ்டப்படுறவங்க, ஒரு கணவன் இல்லாத ஒரு மனைவி இருக்கிறாங்கன்னா அவங்க கஷ்டப்படுறாங்க, பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு உண்மையாக இருக்கணும். காசை வாங்கிட்டு போய் குடிக்கிறவனுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? உபசரிக்கக்கூடாது. அல்லேலூயா. அதனால் நமக்கு என்ன கிடைக்க போகுது? ஒன்றும் கிடைக்காது. உண்மையிலே கஷ்டப்படுறாங்களா இல்லையான்னு தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? உதவி செய்யணும். அப்போது நாம் அந்நியரை உபசரிக்க நாடணும். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம். உங்களை துன்பப்படுத்த யாரெல்லாம் துன்பப்படுத்துகிறாங்க? உன்னை செவில துன்பப்படுத்துதா? அவங்கள என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். ஆசீர்வதிக்கிறத தவிர நீ ஆசீர்வதிக்கலினாலும் பரவாயில்ல, என்ன செஞ்சிடாத? சபிச்சிடாத. அப்போது நாம் ஆசீர்வதிக்கணும். உன் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். உங்களை துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. அப்போது நம்ம இப்படி 6 நாட்களும் வாழ்ந்து ஓய்வு நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நின்னோம்னா போதும். தானியேல் முழங்கால் படிக்கிறதுக்கு முன்பே என்ன சொன்னார்? வேண்டிக் கொள்வதற்கு முன்பமே உன் ஜெபம் கேட்கப்பட்டது. ஜெபிக்கவே இல்லை தானியேல், ஆனால் ஜெபம் கேட்கப்பட்டுச்சான். ஏன்னா அவர் ஒரு நாளைக்கு எத்தனை வேளை ஜெபம் பண்ணுவார்? நாம் எத்தனை வேளை சாப்பிட்றோம்? 4 வேளையா? பாரப்பா, டிஜிட்டல் ஆ 4 பேர் 4 மணி 4 நாள். அப்போ நாம் 3 நேரம் சாப்பிட்ணும். 3 வேளை ஒரு நாளைக்கு சாப்பிட்ணும். அதே போல் 3 வேளை நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அல்லேலூயா. எப்படி 3 வேளை ஜெபிக்கிறது? நான் தான் வேலைக்கு போகிறேனே, என்ன பண்ணுறது? அதை நான் எடுத்தேன்னா டைம் ஆயிரும். அதனால் அதை ஒரு நாளைக்கு உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தரேன். எப்படி நம்ம வேலைக்கு போகிறோம், எப்படி ஜெபிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கற்று தருகிறேன். அதை ஒரு நாளைக்கு வச்சுக்குவோம். அடுத்தது ஆமாம், சந்தோஷப்படுறவங்க வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு நாம் என்ன செய்யக்கூடாது? மூக்கை சிந்திட்டு என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அவனே பாவம் சந்தோஷமாக இருக்கான். அதையும் போய் நம்மளுக்கு என்ன செஞ்சிடறது? அதையே நான் சந்தோஷமாக இருக்கிறவன் ஒன்று கேட்பான், நல்லா இருக்கிறீங்களாக்கா? அதை ஏன் தம்பி கேட்குறேன்? பாவம் அவன் சந்தோஷம் என்ன ஆயிரும்? அதுவும் போச்சு. எப்படி தெரியுமா? இந்த மரியாள் ஏசப்பாவுடைய வசனத்தை உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருந்தாங்க. இந்த மாத்தாள் கவலைப்பட்டு வந்து இந்த அம்மாவையும் சேர்ந்து கவலைப்பட வச்சிருச்சு.
அந்த மாதிரி கவலைப்படுறவங்க என்ன செய்வாங்க? எல்லாத்தையும் கவலைப்பட வச்சுருவாங்க. ஆமாவா இல்லைங்களா? ஒருத்தர் வீட்டுக்கார் ரொம்ப கவலையாக வருவார், மனைவி சந்தோஷமாக இருப்பாங்க. அன்னைக்கு தான் சந்தோஷமாக இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க கவலையாக இருப்பாங்க. அப்போ கணவர் வருவார், வந்துட்டு அப்படியே சோகமாக வருவார். வந்துட்டு ஏதாவது ஒன்று திட்டி, இவர் கவலையாக்குறாருல்ல, இவருடைய பிபியை வெளியே காட்டணும்ல, அதுக்காக ஏதாவது ஒன்று திட்டி, மனைவி அன்னைக்கு தான் சந்தோஷமாக இருந்தாங்க, மனைவியுடைய சந்தோஷம் போச்சு. ஆனால் வசனம் என்ன சொல்கிறது? சந்தோஷப்படுறவங்களோட நாமளும் என்ன செய்யணும்? சந்தோஷமாக இருக்கணும். அழுகிறவங்ககிட்ட போய், நான் அன்னைக்கே சொன்னேன்ல, நீ கேட்டியா? சொன்ன பேச்சு கேட்கணும். எதுக்கு நாங்கள்லாம் சொல்கிறோம்? அனுபவப்பட்டு சொல்கிறோம். நீ கேட்டியா அப்படின்னு அங்கே போய் அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. இயேசு லாசரு செத்துட்டாரு, மார்த்தாள் மரியாள் அழுகிறாங்க. இயேசு என்ன செஞ்சார்? இயேசு லாசருவை உயிரோடு எழுப்புவேன்னு சொல்லி இயேசுவுக்கு தெரியும். சொல்லிட்டு தானே அந்த ஊர்லேருந்து வர்றாரு. நம்ம வாங்க, லாசரு செத்துட்டாரு, நம்ம போய் எழுப்புன்னு சொல்லிட்டு தானே வர்றாரு. அப்போ இவருக்கு தெரியாதா? ஆனால் இவர் என்ன செய்கிறார்? அழுதார். நானாக இருந்தால் கூட, ஏமா நான் தான் வந்துட்டு இல்லை, எதுக்கு அழுகிற? நான் லாசரு உயிரோடு எழுப்பலாம், போ கிளம்பு சீக்கிரம் எல்லாம் கிளம்புங்க சொல்லுன்னா சொல்ல மாட்டேனா? ஆனால் இயேசு என்ன செஞ்சார்? கூட சேர்ந்து அழுதார். அதே போல் அழுகிறவங்க வீட்டில் போனால் நம்ம என்ன செய்யணும்? அழுகணும். அழுகக்கூடாதா? இல்லை எச்சா அளவு வச்சுட்டு வரணுமா? உனக்கு வேறு பொழப்பே இல்லை, அதுக்கு தான் நான் வீட்டுக்கே வர்றதில்லை. நீ இது ஏதாவது சொன்னு புலம்பிகிட்டே இருப்ப. அல்லேலூயா. நீ புலம்பு, எவ்வளவு நேரம் புலம்ப முடியுமோ புலம்பு. எல்லாத்தையும் உள் வாங்கிட்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுவான், நான் உனக்காக ஜெபம் பண்ணிட்டா. கவலைப்பட, உனக்கான ஜெபம் பண்ணிட்டா. அவங்க என்ன சொல்லுவாங்க? இந்த வெளியே போன சொல்லிடுவாங்க, ஜெபம் பண்ண, கர்த்தாவே இந்த மகளுக்கு சமாதானத்தை கொடும், இந்த மகனுக்கு சந்தோஷத்தை கொடும், இந்த மகனுக்கு நிம்மதியை கொடும் அப்படின்னு ஜெபிச்சுட்டு வாங்க. அவன் ராத்திரி பூரா நல்லா தூங்குவான். அடுத்த நாள் காலையில் ஃபோன் வரும் உங்களுக்கு. இல்லையா? அப்போது இன்னும் அடுத்தது 10 நாள் கழித்து எப்போ நீங்கள் வீட்டுக்கு வருவீங்கன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. இல்லையா? பார்த்துட்டே இருப்பாங்க. வந்துட்டு போனால் சோதரம் நல்லா சந்தோஷமாக இருக்கலான்னு சொல்லிட்டு நம்மளை கூப்பிடுவாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்துட்டு வந்து சர்ச்சில் நில்லுங்க, கர்த்தர் என்ன செய்வார்? ஓடி வந்து உங்களை கட்டி பிடிச்சிக்குவார். ஐயோ என் மகன் வந்துட்டான், என் மகள் வந்துட்டான்னு சொல்லிட்டு ஓடி வந்து நம்மளை கட்டி பிடிச்சிக்குவார். ஆனால் நான் என் வாழ்க்கையில் அப்பேற்பட்ட ஒரு காரியம் இல்லாதபடினால, அன்பு, மாயமான அன்பு, என்கிட்ட யார் நல்லா பேசுகிறாங்களோ அவங்ககிட்ட மட்டும்தான் நான் நல்லா பேசுகிறது. எப்படி பாருங்கள். அல்லேலூயா. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டுருக்கிறேன், அது வேறு விஷயம். சீக்கிரமாக ஏசப்பா வர்றதுக்குள்ளே என்ன செஞ்சிருவேன்? முழுசாக மாறிடுவேன். நம்பிக்கை இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவன் நம்மை மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாற்றி அமைக்கிறதுக்கு பேர் தான் நம்ம மாத்திரைன்னு பேர் வச்சுருக்கிறோம். மாற்றுறதுக்கு பேர் தான் மாத்திரை. இங்கே நம்மளை மாற்றுகிறார். நம்மளை மாற்றுகிற தேவனு நம்மை அபிஷேகம் பண்ணி நம்மளை மாற்றி கொண்டே இருக்கிறார். நம்ம மாறிட்டே இருக்கிறோம். எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லக்கூடாதுன்னு பைபிள் எழுதியிருக்கு. எனக்கு எல்லாமே தெரியும், நான் பெரிய புத்திசாலி, நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாமே தெரியும், வேலை ஏதாவது பார்த்துட்டு போம்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது அழுகளோட அழுங்கள். அடுத்தது ஏக சிந்தையாக இருங்கள், மேட்டின்மையானவைகளை சிந்திக்கக்கூடாது. மேட்டின்மையானவைகளை என்ன செய்யக்கூடாதான்? சிந்திக்கவே கூடாதான். மேட்டின்மைனா என்னது? மேலே போகிறதுக்கு முயற்சி பண்ணவே கூடாது. அல்லேலூயா. நேற்று ஒரு பாஸ்டர் வந்தார், 80 லட்சம் ரூபாய்க்கு லோன் போடுறாராம். இடம் வாங்கி கீழே வீடு கட்டி 2வது சர்ச்சு, 3வது அவருக்கு குடியிருக்க வீடு கட்டுறாராம்.
ஐயா 80 லட்ச ரூபா வாங்கினீங்கன்னா எவ்வளோங்கய்யா கட்டணும் அப்படின்னு கேட்டால் 50,000 ரூபா கட்டணுமா மாதம். அப்புறம் எப்படிங்கய்யா கட்டுவீங்க, ஊழியம் செய்கிறோம் எப்படி கட்ட முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் ஏசு தருவாருங்க. நானும் என் பொண்டாட்டி வேலைக்கு போனோம்னா இன்றைக்கி 50,000 ரூபா சம்பாதிப்போம். அதை விட்டுட்டு நாங்கள் ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம்ல, அப்போ ஏசப்பா எங்களுக்கு சம்பளம் தரணுமா தரக்கூடாதா அப்படின்றாரு. இது நியாயமா அநியாயமா? இருக்கிறதே போதுன்னு சொல்லி நினைக்கிறதுக்கு பேர் தான் பக்தி. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இருக்கிறதே போதும்னு நினைக்கணும். வந்துச்சுன்னா நான் செய்வேன். எனக்கு ஏசப்பா அப்படி தான் என்ன ஊழியம் செய்யணும்னு வச்சுருந்தாருன்னா எனக்கு 80 லட்ச ரூபா யார் தருவார்? ஏசப்பா தருவார். நான் கடன் வாங்கி வட்டி கட்டி அப்படி செய்யணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. வேணும்னா தருவார், செய்கிறேன், நோ ப்ராப்ளம் அப்படின்னு நினச்சிட்டு நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்யணும்? ஓட்டி கொண்டிருக்கணும். அதனால தான் மேட்டின்மையானவை சிந்திக்காமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். தாழ்மையாக யாராவது இருந்தாங்கன்னா அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி நாம் போயிடணும். அல்லேலூயா. அவங்க கொஞ்சம் நம்மளோட கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் எல்லாத்துலேயும் கம்மியாக இருந்தாங்கன்னா அவங்க தரத்துக்கு நாம் என்ன செஞ்சிடணும்? இறங்கிடணும். நம்ம தரத்தை காட்டவே கூடாது. ஏசப்பா அவருடைய தரத்தை காட்டியிருந்தாருன்னா இன்றைக்கி நீங்களும் நானும் என்ன நிலைமையில் ஆயிருப்போம்? அவருடைய தரம் என்ன? வானங்களிலே சிங்காசனங்களை வைத்து உட்காந்துட்டு படைச்சைகள்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு, கட்டளை போடுறாரு. நாம் 1.5 சென்ட் இடத்த வச்சுக்கிட்டு நாம் மேலே எங்கேயும் குதிக்கிறோம். ஏசப்பாவுக்கு இந்த பூமியே அவருக்கு தான்ப்பா சொந்தம். நாம் 5 பவுன் தங்கத்தை போட்டுட்டு அதையும் எத்தனை தடவை அடமானம் வைக்கிறோம், திருப்புறோம், அதுக்கே நம்ம அப்படிங்கிறோம். ஆனால் வெள்ளி கிரகத்தில் அவ்வளோ வெள்ளி கொட்டி கிடக்குதான். நான் மிஞ்சி போனால் ஒரு கால் கொலுசு பார்த்துருக்குமா? ஜோசிஸ்ட்டு பேரம் பிறந்ததுனால அரணா கோயிலை பார்த்துருக்குறாங்க. இல்லைன்னா அதுக்கும் இங்கே நம்ம போய் அதை எல்லாமே பார்த்துட்டு இருக்க போகிறோம். எதோ பேரம் பிறந்தனால எடுக்கணுமே அப்படின்னு. அது அவ்வளோதான் நமக்கு மேட்டின்மை. ஆனால் வெள்ளி கிரகத்தில் அவ்வளோ வெள்ளி கொட்டி கிடக்கான். இன்னொரு கிரகத்தில் வைரம் முழுசுமே, கிரகம் முழுசும் வைரமாக இருக்குதான். எங்கேயும் பாஸ்டர் இருக்குன்னு கேட்டாதீங்க, அது பூமியில் இல்லை. ஏன்னா தெளிவாக சொல்லிடணும்ல, நீங்கள் யோசிக்கிறத பார்த்தா எங்கேயோ இருக்கும் போல இருக்குது. அவர் கிரகமே வைரமாக இருக்குது. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் ஏசப்பா! ஒரு கிரகமே வெள்ளியாக இருக்குது. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் ஏசப்பா! காற்றை நில்லுன்னா நிற்கிது. எவ்வளோ பெரிய வல்லமை உள்ளவர் ஏசப்பா! கடலை நில்லுன்னா நிற்கிது. நாம் ஒரு குட்டி நாயை நில்லுன்னு சொன்னால் நிற்க மாட்டேங்குது, போயிட்டே இருக்குது. நில்லு நாம் தான் நிற்கணும் போல இருக்குது. எவ்வளோ பெரிய வல்லமை உள்ளவர் ஏசப்பா! அவருடைய தகுதியை விட்டுட்டு எனக்கு ஈக்குவலாக சொல்லப்போனால் என்னை விட கேவலமாக இருப்பார் போல இருக்கு. என்னை விட மோசமாக தரத்தில் இறங்கி பூமியில் வந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவை சுமந்து ரத்தம் சிந்தினார். அல்லேலூயா. நாம் என்ன செய்யணும்? எங்கடா அந்த வசனம் காணோம்? தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். அடுத்தது தான் இருக்குது நம்மளுக்கு பெரிய வெடிகுண்டே. அப்பா, நான் பெரிய புத்திசாலின்னு நாம் நினைக்கவே கூடாது. இங்கே அல்லேலூயா சவுண்டே வர மாட்டேங்குது. அப்போ நாம் யார்? நம்ம யாருங்க? ஒரு பெத்த அம்மா 4 பிள்ளை பிறந்தா 4ஐயும் ஒரே மாதிரி தான் பார்த்தோம். அல்லேலூயா. இவன் வேணால் சொல்லலாம், அது எங்கள் அம்மா அவனை மேலே தான் ரொம்ப பாசம், என்னையெல்லாம் கண்டுக்காது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அம்மா என்ன செய்யாது, 4 பேர்த்தையும் ஒரே மாதிரி தான் பார்க்கும். அதே போல் ஒரு பேங்க் மேனேஜரு
பேங்க்குள்ளே கூட்டுறவுலேருந்து பெரிய அதிபர்கள் எல்லாத்தையும் எப்படி தான் பார்ப்பார்? ஒரே மாதிரி எல்லோரும் வேலைக்காரங்க தான் அப்படின்னு தான் பார்ப்பாரே தவிர இவன் சின்ன வேலைக்காரன் அவன் பெரிய வேலைக்காரன்னு பார்க்க மாட்டார். அதே போல் ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பார். இவன் பணக்காரன் இவன் ஏழைன்னு பார்க்க மாட்டார். அவனும் ஒரு ஓட்டு தான் போடுவான், இவனும் ஒரு ஓட்டு தான் போடுவான். அதனால் அவன் பெரிய பணக்காரன் அப்படின்னு இவன் ஏழை அப்படின்னுலாம் பார்க்க மாட்டார். ஓட்டு கேட்கறதுக்கு வீட்டுக்குள்ளேயே வந்துடுவார். நம்ம வீடு எப்படி இருக்கும்? பணக்காரன் வீடு மாதிரியே இருக்கும். ஆனால் இவர் பணக்கார வீட்டுக்குள்ளேயும் போவார், பஞ்சாயத்து தலைவர் ஓட்டு வீட்டுக்குள்ளேயும் போவார், குடிசை வீட்டுக்குள்ளேயும் போவார். ஏன்னா அவருக்கு என்ன வேணும்? அவரெல்லாம் தாழ்த்தி என்ன செய்கிறாரு? தன்னுடைய சுயநலத்துக்காக தன்னுடைய காரியத்துக்காக இறங்கி போகிறார். கலெக்டர் போய் நம்ம கூப்பிட்டா வருவாரா? ஆனால் ஒரு நாள் வருவார் பாருங்க. எதுக்கு? முதலமைச்சர் கூப்பிட்டா வருவாரா? ஆனால் ஒரு நாள் வருவார் பாருங்க. எதுக்கு? வருவார் பாருங்க. வீடு வீடாக வருவாங்க. குப்பையை நிறைய சேரும். பத்திரிக்கை மாதிரி கொண்டு வந்து கொடுத்துட்டே போவாங்க. அவங்க எல்லாம் தாழ்த்துறாங்க. ஆனால் நாம் பஞ்சாயத்து தலைவரும் கிடையாது, கவுன்சிலரும் கிடையாது, அப்புறம் கலெக்டரும் கிடையாது, முதலமைச்சரும் கிடையாது. அப்போ நாம் யார்? தேவனுடைய பிள்ளைகள். அவங்கெல்லாம் சுயநலத்துக்காக தன்னை தாழ்த்துகிறார்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள். உண்மையாலுமே தாழ்த்தணும். அல்லேலூயா. உண்மையாலுமே தாழ்த்தணும். தாழ்த்திட்டு வந்து நில்லுங்க. ஏசப்பா நம்மளை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளுக்கு பிடிக்காதவங்க நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? இவனெல்லாம் யார் வரணும்னு சொல்லி அவன் அழுதான். இவனெல்லாம் எதுக்கு வந்திருக்கான்? இவனெல்லாம் கூப்பிட்டுங்க இடத்துக்கு எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. குடிச்சிட்டு கண்டபடி ஊரை சுற்றிட்டு இங்கே எதுக்கு அவன் வரணும்னு சொல்கிறவங்களை எத்தனாயிரம் பேர் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ ஏசப்பா சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? சொல்லினாலும் பரவாயில்ல, நினைப்பாரா நினைக்க மாட்டாரா? நினைக்கலினாலும் பரவாயில்ல, நம்முடைய ஆராதனை அங்கீகரிப்பாரா? அல்லேலூயா. ஆராதனை ஏற்றுக்கொள்வாரா? இது என்ன எலெக்ஷனா? பிச்சைக்காரன் வந்து ஓட்டு போட்டாலும் கணக்கில் சேரும். சேருமா சேராதுங்களா? 1000 பேர் கோடீஸ்வரனுக்கு போட்டானுங்க டிஎம்கேக்கு. ஒரே ஒரு பிச்சைக்காரன் வந்து ஓட்டு போடுறான். அங்கே எத்தனைன்னு ஓட்டுன்னு கணக்கு வரும்? 1001 தானே வரும். அது மாதிரி சர்ச்சு ஆண்டவர்னு நினச்சிடக்கூடாது. ஆண்டவர் நம்ம 6 நாட்களையும் எப்படி வாழ்ந்தோம், இனிமேல் நம்ம திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் எப்படி வாழ போகிறோமோ அதற்குண்டான பலனை ஞாயிற்றுக்கிழமை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. அவன் செய்த கிரியைக்கு தக்க பலனை கர்த்தர் தருகிறார். நீ வீட்டில் எதிர்த்தினா உன்னை ரோட்டில் எதுக்கிறதுக்கு ஒரு ஆள் ரெடியாக வச்சுருப்பார். ஆமாவே இல்லைங்களா? கரெக்டாக இல்லையா? வீட்டில் எடுத்தா ரோட்டில் ஒருத்தன் நீ மறைமுகமாக செய்கிற காரியங்களை வெளியரங்கமாக பிதா என்ன செய்வாராம்? வெளியரங்கமாக செய்வாரா செய்ய மாட்டாராம்? நீ அந்தரங்கத்தில் செய்கிற ஜபத்தையும் அந்தரங்கத்தில் செய்கிற திருட்டுத்தனத்தையும் அந்தரங்கத்தில் செய்கிற காரியங்களை தேவன் வெளிப்படுத்துவார், வெளிப்படையாய் கொண்டு வருவார். இதுதாங்க சத்தியம். நாம் அப்படி இப்படி வாழ்ந்தால் ஜீவன், நித்திய ஜீவன் நமக்கு நிச்சயம். அல்லேலூயா. ஒப்பு கொடுக்கலாமா? தேவன் நம்மோடு கூட இருக்கணும்னு நினைக்கிறார், நம்மோடு கூட பேசணும்னு நினைக்கிறார், நம்மோடு கூட பயணம் செய்யணும்னு நினைக்கிறார், நம்ம கூட சாப்பிடணும்னு நினைக்கிறார். உங்களுக்கு எப்படிங்க பாஸ்டர் தெரியும்னு கேட்குறீங்களா? ஏசப்பா நம்மோடு சாப்பிடணும்னு நினைக்கிறாரா இல்லையா? நினைக்கிறாரு. எப்படி நினைக்கிறாரு? வசனத்தை வச்சு சொல்லணும். இதோ ஒருவன் வாசப்பட, இதோ நான் வாசப்பட நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து போஜனம் பண்ணுவேன், அவனும். அதுங்களா? அப்போ நம்மோடு இருக்கணும்னு நினைக்கிறாருல்ல?
அப்போ நம்மோடு பேசணும்னு நினைக்கிறாருல்ல, நம்மோடு சாப்பிடணும்னு நினைக்கிறாருல்ல. அல்லேலூயா. ஆனால் நாம் தான் ஏசப்பாவோட சாப்பிடணும்னு நினைக்கிறதில்ல, நாம் தான் ஏசப்பாவோடு இருக்கணும்னு நினைக்கிறதில்ல. நாம் தான் என்ன அவருக்கு வேணும்னு அவர் நினைக்கிறாரு, ஆனால் நான் அவர் எனக்கு வேணும்னு நான் நினைக்கிறதில்ல. ஒன்றுக்கும் உதவாத என்ன வேணும்னு நினைக்கிறாரு, ஆனால் எல்லாமே அவர் தான் மூல காரணம், மூலக்கூறே அவர் தான். ஆனால் எனக்கு அவர் தேவையில்லை. அல்லேலூயா. அப்போது என்னுடைய ஆராதனை, இன்னைக்கு நான் செய்த ஆராதனை எனக்கு திருப்தியே இல்லை. ஏன்னா இத்தனையை படிச்சிருக்கிறேன். அடுத்தது வாசிங்க, 17 வாசிங்க. ஒருவனுக்கும் ஒருவன் தீமை செஞ்சிட்டானா அவனுக்கு எல்லா மனுஷனுக்கும் முன்பாக யோக்கியமானது என்ன யோக்கியமோ, நீ யோக்கியமானா இருந்தா வாடா பார்க்கலாம் சொல்கிறேன் இல்லைங்களா. யோகியமானதை செய்ய நாடுங்கள், கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடும் எப்படி இருக்கணும், சமாதானமாக இருங்க. ஞாயிற்றுக்கிழமைக்கு உங்கள் ஆராதனை அங்கீகரிக்கப்படும். கூடுமானால் எல்லா மனுஷரோடுன்னா யாரோட, திமிரு பிடிச்சவனோட, அகங்காரம் பிடிச்சவனோட, சண்டைக்கு வரவனோட, எல்லாத்தோடையும் நீங்கள் எப்படி இருந்துருங்க. ஓடா பார்த்துக்கலாம் போ, ஏசப்பா என்ன செய்வார், நடத்துவார் போ அப்படின்னு சொல்லிட்டு சமாதானமாக இருங்க. பிரியமானவர்களே, பழி வாங்கிறது, இந்த பழி வாங்கணுங்கிற எண்ணமே நமக்குள்ளே இருக்கக்கூடாது. யார் வாங்குவாங்க, அவர் தான் வாங்குவார். நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடி பழி வாங்காமல் கோபாக்கனுக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியா இருந்தால், சாத்தான் இல்லை, சத்துருன்னா யாரு, எதிரி, மனுஷன் அவன், சாத்தான் கிடையாது. சாத்தான்னு கணக்கு போட்டு எழுதிடாதீங்க. சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு என்ன கொடு, ஓஜனம் கொடு. தலையை அவன் தலையின் மேல் குவிப்பாய். அப்போது சத்துரு பசியாக இருந்தால் என்ன செய்யணும், சாப்பாடு தண்ணி வேணும்னா தண்ணி கொடுக்கணும். அப்போது சத்துரு சாராயம் குடிக்கிறதுக்கு காசு கேட்பான், கொடுத்துடலாமா, கொடுக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது யாராவதுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா கூட அது யாருடைய கணக்கில் போய் சேரும், கர்த்தருடைய கணக்கில் போய் சேர்ந்துடும். அதனால் நாம் என்ன செய்யணும், பசியாக இருந்தால் சாப்பாடு கொடுக்கணும். அடுத்தது, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் நன்மையினாலே வெல்லு. அல்லேலூயா. ஒருத்தர் தீமை செஞ்சிட்டானா அவனுக்கு சாப்பாடு கொடுத்து அவனை ஜெயிச்சிரு, அவனை ஜெயிச்சிரு. ஒருத்தர் கெட்டவனா நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டானா அவனுக்கு ஏதாவது செஞ்சு நீ ஜெயிச்சிரு. அவனுக்கு முன்னாடி என்ன தலை நிமிர்ந்து ஒசந்துரு. அவன் கெட்டது செஞ்சிட்டான்னு நானும் போய் அவனுக்கு கெட்டது செய்யக்கூடாது. அல்லேலூயா. அவன் 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 சரியில்லை, அவன் வீட்டுக்கே போகக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. அவனுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லையா, ஓடி போய் தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்து கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து விட்டுரு. அவன் அப்படியே அவமானப்பட்டு வெக்கப்பட்டு போயிடுவான். அல்லேலூயா. அவனுக்கு அப்படி தான் வேணும். ஏன்னா என்ன பேசுனா அவனுக்கு அப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன செஞ்சிடணும், அவனை ஜெயிக்கணும்னா ஒரே வழி, அவன் பசியாக இருந்தானா அவனுக்கு என்ன கொடுத்துரு, தாகமாக இருந்தானா என்ன கொடுத்துரு. அப்போது உன் சத்துருவை சிநேகிங்கள். அல்லேலூயா. இப்போ இப்படி எல்லாம் நான் இந்த வாரம் முழுசு நான் இருந்துட்டு அடுத்த வாரம் வந்து ஆராதனை செய்வோம் பாருங்க, ஏசப்பாவே அப்படியே அவருடைய கண்கள் என்ன செஞ்சிடும், அப்படியே கலங்கிரும். ஏசப்பாவுடைய இருதயமே என்ன செய்யும், அப்படியே ஆடிரும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நம்ம கொஞ்ச நேரம் அல்லேலூயா போட்டுட்டு இருந்தா நம்முடைய கண்கள் அப்படியே ஆடும், இப்படின்னு ஆடும். அப்படியே என்ன ஆயிரும், அல்லேலூயா ஸ்தோத்திரம், நல்லா இருக்குது, செய்தி சூப்பராக இருக்குது, அல்லேலூயா அப்படி ஆயிரும்.
அதனால் என்ன செஞ்சிடலாம், எப்படி இருந்தாலும் அடுத்த வாரம் பேச தானே போகிறீங்க, பேசுங்க, அடுத்த வாரம் பேசுங்க, என்ன அதுக்கு அடுத்த வாரம் பேசுங்க. இன்றைக்கி விட்டுட்டிங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு போகணும், போயிட்டு நாங்கள் என்ன செஞ்சுருவோம், நைட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுவோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெயிக்கணும், நாம் ஜெயிக்கணும். இப்படியே இருந்துடலாமா, ஜெயிக்கலாமா? ஜெயிக்கணும். நான் ஏசப்பா நிறைய கற்றுக் கொடுக்குறார், ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குற மாதிரி. இன்னும் ஒழுங்குகளை நிறைய தேவன் எழுதி வைத்திருக்கிறார், ஒழுங்குகளை குறித்து. அல்லேலூயா. அதெல்லாம் நம்ம படித்து பார்த்தோம்னா எனக்கே அவமானமாக இருக்குது. அதெல்லாம் படிக்க எனக்கே அவமானமாக இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கணுமா, இப்படியெல்லாம் வாழணுமா? ஒருத்தன் ரவுடி வர்றான், ஏய் நல்லா இருக்கிறியா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்க, மனைவி பிள்ளைகளை எப்படி இருக்கிறாங்க, தொழில் எப்படி இருக்குது, ஓ அப்படின்னு ஒரே பெருமை தான். அவன் போனதுக்கப்புறம், இவன் ரவுடி தெரியுமா, கொலைகாரன், இவன் மோசமானவன், இவன் ரவுடி, எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சேவர் ஆக்கிடுவான் அப்படின்னு சொல்கிறான். இந்த அன்பு என்ன அன்பு? மாயமானமான அன்பா இல்லையா? பார்க்கும்போது மட்டும் கொலைகாரனாக இருந்தாலும் சரி, ரவுடியாக இருந்தாலும் சரி, குடிகாரன் எவனாக இருந்தாலும் சரி, ஒரே வாங்க சாப்பிடலாம் வாங்க, சிக்கன் எடுத்து போட்டு பிரியாணி செஞ்சு அவனுக்கு போட்டு எல்லாத்தையும் போட்டு அவனை அனுப்பிச்சுட்டு போட்டு என்ன சொல்லுவான், மோசமான ஆள் அவன் தெரியுமா, அவன் இருக்கிறதுலேயே இந்த ஊர்லேயே ரொம்ப மோசமானவன் இவன். அவன் நீ சிக்கன் பிரியாணி யாருக்கு செஞ்சு போட்ட? அப்போ அன்பு மாயமான அன்பா இல்லையா? அப்போது என்னுடைய அன்பு மாயமற்ற ஒரு அன்பாக